நியூஸ் தமிழ் கழுகு. பிப்ரவரி மாசம் நடக்க போற ராஜ்யசபா தேர்தலை தான் கூட்டணிக்கான துருப்புச்சீட்டா பயன்படுத்த போறாராம் எடப்பாடி பழனிசாமி. தேர்தலுக்கு முன்னால தமிழ்நாட்டுல 6 ராஜ்யசபா உறுப்பினர்களோட பதவிக்காலம் முடியுது. திமுகவுல என்ஆர் இளங்கோ, அதிமுகவுல தம்பிதுரை, ஜி.கே. வாசன் உள்ளிட்டவங்களோட பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதி நிறைவடையுது. தேர்தலுக்கான அறிவிப்பானை பிப்ரவரி மாசம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப இருக்கிற எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை அடிப்படையில திமுகவுக்கு 4 ராஜ்யசபா எம்பிக்களும் அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா உறுப்பினர்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுகவுக்கு வர்ற 2 சீட்டையும் கூட்டணிக்கு வர்ற கட்சிகளுக்கு கொடுக்கிற முடிவுல இருக்காராம் எடப்பாடி. அன்புமணிக்கும் தேமுதிகவுக்கு தலா 1 சீட்டு கொடுத்துட்டா கூட்டணியும் உறுதியாகிறதோட எம்எல்ஏ சீட்டுகளை பெருசா அவங்க டிமாண்ட் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. நியூஸ் தமிழ் கழுகு.